குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இன்னைக்கு இந்த போட்டோ போலியானது அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த போட்டோ தயார் பண்ணி கொடுத்ததே பெரிய அரசு தான். முத்துக்குமார்னு ஒருத்தர் ஈழ விஷயத்துக்காக தன்னை தற்கொலை பண்ணிக்கிட்டார். பெரிய இஷ்யூவா போச்சு. அந்த சம்பவத்தின் போது சீமான் சீன்லேயே இல்லை. அன்னைக்கு நான் சொல்லி தோழர் குளத்தூர்மணி சொல்லி தான் வந்தார். அப்போ எங்கே இருந்தாருன்னா சீமானு திண்டுக்கல் பக்கத்தில் மாயாண்டி குடும்பத்தார் ஷூட்டிங்கில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் மணிவண்ணன் இவங்க வரவே இல்லை, சீன்லேயே வரல. அன்னைக்கு அவங்க ஆதாயத்துக்கு இல்ல சீமான் ஆதரிச்சவங்கன்னு சொல்லலாம். ஆமா சீமான் பொய் பேசினாலும் ஆமா ஆதரிச்சாங்க. பொய்யான போட்டோன்னு தெரிஞ்சாலும் ஆதரிச்சாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு ஆதாயம். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அவர் பேச்சே ரெண்டா இருக்குங்க. முதல்ல என்ன பண்ணார், பெரியார் புகழ்ந்து பேசுவார். பேசும்போது என்ன சொல்லுவாரு, அன்னைக்கே சொன்னார், ஐயா கூத்தாடியா ராஜாவாக்கனா அவன் கூத்தியார மந்தியர் ஆக்கிடுவான்னு சொன்னாரு, ஆக்கிட்டு போயிட்டான் எம்ஜிஆர்னு பேசுவார் ஒரே பேச்சுல. ரெண்டாவது பேச்சுல பிரபாகரனை பத்தி பேசுவார். அரசுடைமை ஆனாதான் கண்டுபிடிச்சு சொல்லுவேன்னா, அப்ப நான் அப்படி ஒரு புத்தகத்தை படிக்காம சொல்லியா, அரசுடைமை ஆனா தான் நீ படிக்க முடியும். அப்ப பெரியார் இவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறாரு, எந்த புக்ல படிச்சு அரசுடைமை ஆகலையே உங்களுக்கு எப்படி? பிரஸ் மீட்ல பேசுறாரு, வைகோலாம் பக்கத்துல இருக்காரு, பெரியாரை செருப்பால் அடிப்பேன்னு சொல்றாரு அவர் எச் ராஜா. அன்னைக்கு இப்போ ஒரு கண்டனம் கூட பெரியார் இயக்கத்திலிருந்து வரவே இல்லை. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். திராவிட இயக்க எழுத்தாளர் திரு வே மதிமாறன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ ஒரு பரபரப்பா போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. தலைவர் பிரபாகரன் அவர்களுடன் சீமான் இருப்பது மாதிரி ஒரு புகைப்படம் இத்தனை நாள் அதை பயன்படுத்திட்டு அவங்க வந்தாங்க. இப்போ அந்த மாதிரி புகைப்படம் எடிட் செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு டைரக்டர் சொல்றாரு. அதுதான் இப்ப பேசு பொருளாகவே மாறி இருக்கு. இது ஏன் இப்ப இந்த பிரச்சனை வருது அப்படின்னா இதுல ஏதாவது நோக்கம் இருக்குதா? இல்ல, அந்த படம் எடிட் பண்ணதுங்கிறது எங்களுக்கு முதல்ல தெரியும். இன்னொன்று, அந்த படத்தை கொஞ்சம் டெக்னிக்கலாக தெரியுறவங்க பார்த்தாலே அதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு எடிட் பண்ண படம் அது உண்மையான படம் இல்லை அப்படிங்கிற ஒரு படத்தை வச்சுக்கிட்டே ஒருத்தர் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் ஒரு தலைவராக இருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, கடல் கடந்து பல ஊர்கள்லேயும் அவர் தலைவராக இருக்கிறாரு அப்படிங்கிறது இதில் பின்புலத்தில் ஒரு விஷயம். சீமான் பற்றி இந்த செய்தி இப்போ வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அது நம்ம வெங்காயம் பட இயக்குனர் தான் வெளியிட்டிருக்கிறார். அவர் ஒரு பெரியாரிஸ்ட்டு. அப்போ இவ்வளோ நாள் ஏன் நீ வெளியிடாமல் பேசாமல் இருந்த? இதை விட மோசமாலாம் சீமான் பேசும்போது கூட நீங்கள் அமைதியாக இருந்துட்டு இப்போ மட்டும் ஏன் வெளியிடுறீங்கிற கேள்வி அவரையும் சேர்ந்து தான் நம்ம கேட்குறோம். அவர் பெரியார் குறித்து ரொம்ப இழிவாக பேசுனதுனால அவர் பொறுத்து பார்த்து இனி பொறுக்க முடியாது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் அதை வெளியிட்டிருக்கலான்னு எனக்கு தோணுது. சீமானோட சமீபகால நடவடிக்கைகளோட பொருத்தி பார்க்கணும்னா, சீமானோட துவக்க காலம் பொது வாழ்க்கையை துவங்கியது பெரியார் தான். பொது வாழ்க்கையை சீமானோட பொது வாழ்க்கையை துவக்கி வைக்கிறாரு. சீமானோட பொது வாழ்க்கையை பெரியார் தான் முடிச்சு வைக்கிறாரு. அப்படிதான் நான் பார்க்குறேன். பெரியார் பற்றியான அவரோட அவதூறு, பெரியார் பற்றியான முடிச்சு வைக்கிறாருன்னு. ஆமா, எப்படி அதுக்குள்ளேயும் சொல்லுவீங்க? இல்லை, ஏறக்குறைய அவருடைய முடியும் தருவாய் இங்கே நான் முடிச்சு வைக்கிறாருங்கிறதுனா அவரோட முற்போக்கு அம்சத்துக்கான மூடு விழா நடக்குது. இனி அவர் பாஜகவின் முகமாகவே இருக்கிறாரு. ஒரு அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் ஆகலாம், அல்லது வேற ஏதாவது சங்கி குணாம்சங்களோடு செயல்படலாமே தவிர அவருக்கு மிச்ச சொச்சம் இருந்த தமிழ் தேசிய கண்ணோட்டம் எல்லாமே காலி ஆயிடுச்சு. இது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படதா இருக்கும்? பெரியாரை விமர்சித்தா நீங்க உடனே அது பாஜக அஜெண்டாக்குள்ள அவர் வர்றாரு, அப்போ அவருக்கு முற்போக்கு சிந்தனை எல்லாம் அடிபட்டு போயிட்டு. ஆமா, நீங்க என்ன பெரியாரை எது கொண்டு விமர்சிக்கிறீங்கன்னு இருக்கு. பெரியாரை தாண்டி நீங்க சிந்திச்சு பெரியார் ஒரு பிற்போக்காளராக இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா, நீங்க பெரியாரை தாண்டி ஒரு முற்போக்காளராக இருக்கிறீங்கன்னு அடையாளப்படுத்துவீங்க. மாறாக உங்களோட பெரியார் குறித்தான உங்க விமர்சனம் எதுவாக இருக்குதுன்னு சொன்னா, பிற்போக்காளர்கள் பாஜகக்காரர்கள் பெரியாருக்கு எதிராக பார்ப்பன கண்ணோட்டம் கொண்டவர்கள், சனாதான பின்புலம் கொண்டவர்கள், இதுகாரம் என்ன பொய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அது உண்மைன்னு சொல்கிற நபராக நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களோட சாப்டர் க்ளோஸ் ஆகிட்டு நீங்கள் வேறு பக்கம் இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் வாயால் நீங்கள் ஒத்துக்கிறீங்கிறது அடையாளமாகுது. பெரியார் நல்லா பார்த்தீங்கன்னா அவர் பக்தியை, இந்து மதத்தை விமர்சிப்பதுக்கு என்ன பேசுவார்னு பண்ணால், பக்தி ஒரு மனிதனுக்கு முக்கியமா, ஒழுக்கம் முக்கியமா, அதான் பெரியாரோட தார மந்திரம்னு சொல்லணும்னா அதை தான் சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு பக்தி முக்கியமா, ஒழுக்கம் முக்கியமானு சொல்லிட்டு தான் கடவுள் கதைகள் எடுத்து சொல்லுவார். எப்படி இருக்கான் பார் அந்த கடவுள்லாம், இவ்வளோ ஒழுக்கக்கேடாக இருக்கான் பார், இந்த கடவுள் எப்படி இருக்கான் பார், இந்த கடவுள் எப்படி அந்த ஒரு இவ்வளோ வரைமுறை இல்லாமல் உறவு கொண்டிருக்கிறான் பார், இவங்களுக்கு காம உணர்வு அடக்கக்கூடாது, யார் கூட போகலான்னு சொல்கிற இந்த கண்ணோட்டம் இவங்க கிட்ட இருக்குதுன்னு பெரியார் சொல்லியிருக்கிறார். அதை மட்டும் எடுத்து பெரியார் சொன்னதாக சொல்கிற அந்த மோசடி பல நாள் நடக்குது பார்த்தீங்களா, அந்த மோசடியின் உச்சபட்சமாக சீமான் பேசுகிறாருங்கிறதுல. அதனால் அவர் எந்த வாரியான குறைந்தபட்சமான முற்போக்கம்சம் பேசுவதற்கு கூட லாய்க்கற்ற நபராக அவர் மாறிட்டார் அப்படிங்கிறதும் அவரோட சோர்ஸ். இன்றைக்கி சீமான் அப்படி பேசுகிறதுக்கு பிற்பாடு அவரை ஏறக்குறைய கண்டிக்காதவங்க எல்லாருமே பெரியாரிஸ்ட்டும் கிடையாது.
பெரியாரால் ஈர்க்கப்பட்டவர்கள், பெரியார் பற்றி பெரிய கருத்தெல்லாம் தெரியாதவங்க கூட அவரை பத்தி இப்படி பேசுறது தவறானதுன்னு சொல்லி திரைப்பிரபலம் உட்பட நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா அதுல ஆதரிக்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொன்ன உடனே வந்து அந்த சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, துக்ளக்கு குருமூர்த்தி சொல்றாரு, அண்ணாமலை சொல்றாருங்கிற சோர்ஸ் இருக்குல்ல, அந்த நெட்வொர்க் அதை தான் சொல்றேன். நான் சொல்றதுக்கு சாட்சியே அவங்கள தான் இருக்கிறாங்கன்னு சொல்றேன். அப்போ அவர் வந்து பின்புலத்தில் அவரோட சாப்டர் பெரியாரால் ஆரம்பிக்கப்பட்ட அவரோட முற்போக்கு அம்சம், அவரோட தமிழ் தேசிய உணர்வு பெருமளவில் வந்து இன்னைக்கு அது முடிஞ்சு போயிருக்குது அப்படிங்கிறதோட அடையாளம் தான் சீமானோட பேச்சு. இல்ல அதுதான் அரசுடைமை ஆக்குங்க. அரசுடைமை ஆக்குங்கன்னு சொல்றீங்கல்ல, அரசுடைமை ஆக்காத புத்தகத்துல பெரியார் அப்படி பேசணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படிங்க எடுத்தீங்க? அரசுடைமை ஆனாதான் நான் கண்டுபிடிச்சு சொல்லுவேன்னா, அப்ப நான் அப்படி ஒரு புத்தகத்தை படிக்காமே சொல்றியா? அரசுடைமை ஆனதான் நீ படிக்க முடியும். அப்ப பெரியார் இவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறாருங்கிறது எந்த புக்ல படிச்சு? அரசுடைமை ஆக்கலையே, உனக்கு எப்படி புக் கிடைச்சது? அதை சொல்லு. இல்ல அதுக்கு முன்பு நிறைய பேர் பேசியிருக்காங்க சொல்றாரு. இத்தனை வீடியோ இருக்கு, இதெல்லாம் நீங்க மறுத்தீங்களான்னு கேக்குறாரு. எல்லாம் மறுத்து தான் இருக்கிறாங்க. அது பொய்யான செய்திங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அது பெருமளவில் இப்போ விவாதிக்கக்கூடிய தகுதியற்ற ஒரு செய்தியாக தெரியும். அது அவர் சொன்னது கிடையாது. ஒழுக்கக்கேடாக கடவுள்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னாருங்கிறது தெரியும். சீமான் வந்து இப்போ சீமான் சொல்கிற செய்தி தான் வந்து என்னன்னா, பார்ப்பனர்கள் பிஜேபிக்காரர்கள் சொல்லும்போது அதுக்கு ஒரு முடிவு இருந்தது, முன்முடிவு இருந்தது. இவங்க அப்படி தான் பெரியார் பற்றி பேசுவாங்கன்னு. சீமான் போன்றவங்க நானும் பெரியார் தான். ஒவ்வொரு வருஷமும் எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் பிறந்தநாள் கூட போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டாங்க பெரியார் பிறந்தநாளுக்குன்னு. அப்போ அது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த நபர் திடீர்னு அவர் வந்து இந்த சங்கிகள் அரசியல் அவர் பேசும்போது அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கிறதாவும் அது உண்மை போல் நம்புவதற்கான வாய்ப்பு இருக்கிற சோர்ஸாக பல பேர் பேச ஆரம்பிச்சாங்கல்ல. அப்போ அதுக்கு நம்ம மறுப்பு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நேருதுங்கிறதுனால அதை நம்ம சொல்கிறோம். இன்னொன்று, சீமான் எங்களோட பயணம் பண்ணவர், எங்களோட இருந்தவர். இதுபோல் பேசினவங்களை எல்லாம் அவர் ரொம்ப கடுமையாகவும் ரொம்ப கேவலமாக திட்டு பேசுவார். பெரியார் பற்றி இதுபோல் அவதூறு பேசுகிறவங்களை அவர் மறுத்து பேசியிருக்கிறாருங்கிறது தெரியும். இப்போ மற்றவங்க சொல்கிறத விட்டுருங்க, இதுபோல் பேசின இந்த செய்தியவே இப்படிலாம் சொல்கிறானுங்க பெரியார் குறித்து அயோக்கிய. அதாவது பார்க்குறவனுக்கு பெரியாரை பற்றி எவனா திட்டி பேசுகிறான்னா நம்மளை கொண்டு பிரித்து மேஞ்சிடுவான் போல இருக்கு சீமான்னு அப்படி பேசுவாப்புல. இன்றைக்கி பிரபாகரனை வச்சு பேசுகிறாருல அதே துணியில் தான் பேசுவாப்புல. அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு பிழைப்புவாதம் மேலோங்கி இருக்குது. பெரியாரை பற்றி இவ்வளோ தூரம் அவர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இந்த மடைமாற்ற விஷயமா இது இல்ல, அவர் அம்பலப்படுத்த எனக்கு வந்து சீமான் வந்து அவர் பிரபாகரனை ஆதரித்து பேசுறதுல கூட எனக்கு உடன்பாடு கிடையாது. பெரியார் இயக்க மேடைகளில் இன்னைக்கு பெரியாரிஸ்டுகள் அவருக்கு எதிராக வந்து தீவிரமாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பிரபாகரன் குறித்து அவர் பேசுகிற செய்திகள் எதுவுமே இன்னைக்கு பேசுனதில்லை. இன்னைக்கு எந்த ஃபோட்டோ போலியானது அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த ஃபோட்டோ தயார் பண்ணி கொடுத்ததே பெரியாரிஸ்டுகள் தான் ஒன்று. அதே மாதிரி இந்த வந்து இது ஃபேக் ஃபோட்டோங்கிறது எல்லாருக்கும் முன்னாலேயே தெரியும். ஆனாலும் அவங்க சொல்லலை இந்த ஃபோட்டோ. அதுதான் சொல்கிறேன், பிரபாகரனோடு இவங்க இணைந்து சீமான் பிரபாகரனை போய் பார்த்தாரு அப்படிங்கிற செய்தியோட தொடர்பு இருக்குல்ல. அப்போ பெரியார் இயக்க மேடைகளில் சீமான் பேசும்போது பெரியார் இயக்கமே வந்து பிரபாகரனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 80களின் இறுதியிலிருந்தும் 2016 வரைக்கும் பெரியார் இயக்கத்தில் பெரியார் இல்லை, பிரபாகரன் தான் இருந்தார். பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பெரியார் இயக்க குடும்பங்களில் பேர் பெரியார் இயக்க பேர் பகுத்தறிவு பேர் வைக்கிறது இல்லை. பையன் பிறந்தான்னா பிரபாகரன், பொண்ணு பிறந்தா மதிவதனிங்கிற பேர். நீங்கள் தேடி பாருங்க, எல்லாம் திகா திராவிட குடும்பம் பெரியார் இயக்க குடும்பத்தில் இருக்க பசங்க எல்லாருக்கும் இந்த பேர் தான் இருக்கும். அப்போ பிரபாகரன் புகழ் ஓங்கி இருந்தபோது அங்கே அவரை பயன்படுத்துகிறாங்க. சீமான் வந்து பேசும்போது பெரியாரையும் பேசுகிறாரு பிரபாகரனையும் பேசுகிறாருன்னு மேடையில் பேசுவார். நான் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் என்னோட புத்தகத்தாலும் பேசியிருக்கிறாரு. அங்கே பேசும்போது பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுவார். அதுக்கப்புறம் பிரபாகரனை பற்றி பேசுவார். இன்னைக்கு என்ன பேசுகிறாரோ பிரபாகரனை பற்றி அது எல்லாமே அங்கே பேசுனது தான். அதை இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி இன்னும் அதிக கதைகள் பேசுகிறார். அன்றைக்கி ஒரு 10 கதை வச்சுருந்தாரு, இன்றைக்கி ஒரு 15 கதை சொல்கிறாரு. அப்பவும் அது கதை தான், அதில் உண்மை கிடையாது. அன்னைக்கு அதை கொண்டாடியவர்கள் தான் இன்றைக்கி அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது சீமானுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். அப்போ வந்து அன்னைக்கு அவங்க ஆதாயத்துக்கு ஆதரிச்சவங்கன்னு சொல்லலாம். ஆமா, சீமான் பொய் பேசினாலும் ஆமா ஆதரிச்சாங்க. பொய்யான போட்டோன்னு தெரிஞ்சாலும் ஆதரிச்சாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு ஆதாயம். இன்னைக்கு ஆதாயம்ங்கிறத விட அப்படிங்கும்போது உடனே பிரபாகரனை வெளிச்சம் போட்டு காட்டணும்ங்கிறது சரி. பிரபாகரனை குறித்து சீமான் பேசுவது இப்போ வந்து சீமான் பிரபாகரனை சந்திக்கலன்னு சில பேர் சொல்றாங்க. அப்புறம் சில 10 நிமிஷம் தாங்க அவரை பார்த்தாருன்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் அவர்கள் போட்ட மேடை இருக்குல்ல, அந்த மேடையில் பேசும்போது சொல்லலை. அங்கே அதுக்காக மேடை போட்டாங்க. தம்பியை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு சீமான், அதற்காக நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணி அந்த மேடைகளில் நான் பிரபாகரனை பார்த்துட்டு வந்து அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், எனக்கு சமையல் பண்ணி கொடுத்தாரு, எனக்கு அவ்வளோ இதெல்லாம் பண்ணாருங்கிறது அந்த மேடைகளில் பேசினார் விரிவாக. ரொம்ப நாள் அவரோட பல நாள் இருந்த அந்த கதையெல்லாம் பேசும்போது அன்னைக்கு நீ 10 நிமிஷம் தானே பார்த்தேன்னு யாரும் கேட்கவே இல்லை. ஆதரவாக பேசும் அதே பெரியார் ஆமாம், அப்போ கேட்கல. அதே மாதிரி பெரியார் இயக்க மேடைகள்லேயே நான் தான் சொன்னேன்ல, பெரியார் வெளியே போய் பிரபாகரன் தான் பிரதானமாக இருந்ததோட அந்த பின்விளைவை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, சீமான் அங்கே பேசும்போது என்ன பண்ணுவார்னா, பெரியார் பேசும்போது பெரியாரை பற்றி பேசும்போது கைத்தட்டல் கம்மியாக இருக்கும், பிரபாகரனை பற்றி பேசும்போது கைத்தட்டல் அதிகமாக இருக்கும். இது எங்கன்னா பெரியாரசுகள் மத்தியிலே இருந்தது.
அதுலேருந்து தான் சீமான் என்ன பண்ணாருன்னா ஒரு கைதேர்ந்து பிழைப்புவாதியாக வளர்ந்து என்ன பண்ணார், நீங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் மற்றவங்க மத்தியில் பார்க்கும்போது விடுதலை புலி பிரபாகரன் அப்படின்னாலே திராவிட இயக்க எதிர்ப்பு உணர்வு தான். நீங்கள் பெரியாரிஸ்டாக இருக்கிறவங்க கூட தீவிரமான விடுதலை புலி ஆதரவாளர் இருந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா திராவிட இயக்கம் பெரியார் எதிர்ப்பு பேசாட்டி கூட அவங்க திமுக எதிர்ப்பு அதிகமாக பேசியிருப்பாங்க. கலைஞர் ஈழத்தமிழருக்கு எதிராக பண்ணிட்டாருங்கிற இந்த கருத்து சீமான் சொல்கிறாங்க. இந்த கருத்தெல்லாம் அப்போது சொல்லப்பட்டது தான். அப்போ அதோட மையமாக இருந்து தான் சீமான் போன்றன்னு உருவாக்கி வந்திருக்கிறாங்க. பெரியார் இயக்க மேடைகளிலே பெரியாருக்கான முக்கியத்துவம் குறைந்து பிரபாகரன் கை ஓங்கி பிரபாகரனுக்காக போனது. இன்னும் சரியாக சொல்லணும்னா சிறைக்கு போன பெரியார் இயக்க தலைவர்கள் பெரியார் கருத்துக்காக போல, தடால போய் பொடால போய் பயங்கர துன்பத்தை அனுபவிச்சு வாழ்க்கையே சீரழிஞ்சு போன பெரியாரிஸ்டுகள்லாம் எதுக்காக போனாங்கன்னா விடுதலை புலி ஆதரவுக்காகவும் பிரபாகரனை ஆதரித்ததுக்காகவும் தான் சிறையில் போய் பல வருஷம்லாம் உட்காந்துட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து பிரபாகரன் பெரியாரை குறித்து சீமான் போன்றவர்கள் வெளிவாக பேசுறதுக்கு நம்ம கண்டனம் தெரிவிக்கும்ல. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2014 இதே எச் ராஜாங்கிறது பெரியாரை குறித்து மிக இழிவாக பேசுறாரு. அப்போ பாஜகவோட வைகோ கூட்டணியில் இருக்கிறாரு. அப்போ நான் கண்டித்து பேசுகிறேன். ரொம்ப ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு. வைகோலாம் பக்கத்தில் இருக்கார். பெரியாரை செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிறாரு அவர் எச் ராஜா. அன்னைக்கு இப்போ ஒரு கண்டனம் கூட பெரியார் இயக்கத்திலிருந்து வரவே இல்லை. பெரியார் இயக்க தலைவர்னு சொல்லலை, வைகோவும் சொல்லலை. அப்போ கூட நான் சொன்னேன், இன்னைக்கு வந்து எச் ராஜா இவ்வளவு கேவலமாக பெரியாரை கொடுத்து செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிறான். இது பெரியார்னு பற்றி பிரபாகர்னு சொல்லியிருந்தா நேரம் எச் ராஜா கதையை கந்தலாக இருக்கும்னு அன்னைக்கு நான் சொன்னேன், 14 சொன்னேன். அப்போ இந்த அலட்சிய போக்குகள் இருக்குல்ல பெரியாரிஸ்டுகள் மத்தியிலே, பெரியாரை விடவும் பிரபாகரன் தான் முக்கியம், பிரபாகரனை திட்டி பேசிட்டா பிரச்சனையே இப்போ வேற மாதிரி ஒரு தோணில் இருந்தது பார்த்தீங்களா. அந்த தயாரிப்பின் உச்ச வடிவமாக தான் சீமான் போன்ற கழுசடைகள் உருவாகி வந்திருக்கிறாங்கன்னு தோணுது. நீங்கள் சீமானை ரொம்ப இழிவாக திட்டி பேசணும்னா சீமானுக்கு ஒரு பல்கான அமௌண்ட் வசூல் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவரை பற்றி திட்டி பேசிப்பார். அதில் ஒரு லாபம் வருதுன்னா நீங்கள் சீமான அளவுக்குலாம் கெட்ட வார்த்தை உங்களால் பேச முடியாது. சீமானை ரொம்ப கேவலமாக திட்டி பேசணும்னா அது சீமானாக தான் முடியும். அதே பெரியாரிஸ்டுகள் அன்னைக்கு அமைதியா இருந்தவங்க 2ஆம் பட்சமா பெரியாரை நினைச்சாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு பெரியாரை பேசிட்டாருன்னு அவங்க இந்த பக்கம் இப்படி பண்றது, இது எந்த ஸ்டாண்ட்? ஆமா, இது அதான் சொல்றேன்னு, சீமான் போன்றவர்கள் இப்படி வளர்ந்து இருக்குது, தனக்கு எதிராகவே மாறி இருக்குது, அவர்களுக்கு எதிராகவே மாறி இருக்கிறாரு. பெரியாருக்கு எதிராக மட்டும் பேசல, கடந்த காலங்களில் பெரியாரிஸ்டா இருக்கிறவங்களை குறித்து அவர் இழிவா பேசுறாரு. இந்த தலைவர்களுக்கு எதிராகவே தனிப்பட்ட முறையில் இழிவா பேசுறாருங்கிறதும் அதுக்கு ஒரு காரணமா இருக்குது. இன்னைக்கு ரொம்ப மோசமா பெரியார் குறித்து பேசுகிற அவர் கருத்து வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு உண்மை போன்ற தோற்றம் தெரியறதுனால அதுக்கு பதில் சொல்ல ஒரு கடமையும் இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லலாம். முத்துக்குமார்னு ஒருத்தர் ஈழ விஷயத்துக்காக தன்னை தற்கொலை பண்ணிக்கிட்டார். பெரிய இஷ்யூவாக போச்சு. அந்த சம்பவத்தின் போது சீமான் சீன்லேயே இல்லை. அப்போ வந்து பெரிய முதல்ல அந்த சம்பவம் நடந்து அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார், கடிதம் எழுதி வச்சுட்டு. அது ஒரு பெரிய ஒரு புரட்சிகர குணாம்சத்தோடு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அது பெரிய அந்த கடிதம் வந்து மிகப்பெரிய அலையாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி உருவாகுச்சு. ஒரே நாளில் தமிழகம் முழுக்க இளைஞர்கள் ஆர்கனைஸ் ஆகிட்டாங்க. எங்கே பாரு முத்துக்குமாரோட அந்த தியாகம் குறித்து பேசுவது. அப்போது குளத்தூரில் அவர் வீட்டுக்கு முன்னால் அந்த சம்பவம் போது திரைப்பிரபலங்கள் எல்லாரும் வந்துட்டாங்க, சீமான் மட்டும் இல்லை. சேரன் இவர் வந்திருக்காங்க, யாருமே கூப்பிடல. அப்போ சீமான் நம்மளோட வந்து பெரியாரிஸ்டாக இருக்கிறாரு. பெரியாரை ஆதரித்து கொண்டு, பெரியார் மட்டும் இல்லை திமுகவை ஆதரித்து கொண்டே அவர் பிரபாகரனை ஆதரிக்கிற நபராகவும் அன்னைக்கு இருந்தார். அப்போ நான் பார்த்தேன், என்னடா எல்லாரும் இருக்கிறாங்க, இந்த இடத்துல சீமான் இல்லைன்னா சீமானோட எதிர்காலமே இல்லாமல் போயிடும், ஒரு தமிழ் தேசிய அரசியல் சீமானுக்கு இடம் இல்லாமல் போய்டுன்னு தெரிஞ்சுட்டு சீமான் எப்படியாவது வரணும்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அங்கே இருக்கிற தோழர், எனக்கு தெரிஞ்ச தோழர் கோயம்புத்தூரில் வழக்கறிஞர் பாலச்சந்திரன், அவர் வந்து சீமானுக்கு ரொம்ப நெருக்கம், அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் இந்த சீமான் வரலன்னா சீமானோட அரசியல் சாப்டர் க்ளோஸ்ன்னு சொல்லிடுங்க, இதோட அவர் தமிழ் தேசியம் எதுவும் கிடையாது, வீட்டிலே படுத்து தூங்க வேண்டியதான்னு சொல்லிடுங்கன்னு சொன்னேன். அப்புறம் குளத்தூர் மணி எனக்கு லைனில் வந்தார். தோழர் இன்னைக்கு சீமான் வர, ஆமாம் தோழர் இங்கே எல்லாரும் வந்திருக்கிறாங்க, இன்றைக்கி சீமான் மட்டும் இல்லைன்னா சீமானோட அரசியலில் இப்போ அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, எப்படியாவது வர சொல்லுங்கள் சீமானு நான் சொன்ன பிறகு அன்றைக்கி நான் சொல்லி தோழர் குளத்தூர் மணி சொல்லி தான் வந்தார். அப்போ எங்கே இருந்தாருன்னா சீமானு திண்டுக்கல் பக்கத்தில் மாயாண்டி குடும்பத்தார் ஷூட்டிங்கில் நடிச்சிக்கிட்டு இருந்தார். அவர் மணி ஒன்றால் இவங்களை வரவே இல்லை, சீன்லேயே வரல. அதுக்கப்புறம் மறுநாள் வந்தார். ஆனால் மறுநாள் அன்னைக்கு என்ன படிச்சுன்னா உடனடியாக அன்ற மாலையே வந்து முத்துக்குமார் உடலை அடக்கம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு நடந்தது. ஆமாம், ஏற்பாடு போது அவருக்கு பல நெடுமாறன்னு மற்றவங்க எல்லாரும் பேசி உட்காந்து ஈவினிங் ஊர்வலம் போகும்னு அறிவிச்சிட்டாங்க. டிவிலெலாம் ஸ்கோரிங் வந்துருச்சு போதுன்னு சொல்லி. நான் பார்த்து எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், முத்துக்குமார் கடிதத்தை எடுத்து வச்சு என்னோட உடலை வைத்துக்கொண்டு நீங்கள் எவ்வளவு நாள் போராடுவீர்களோ அவ்வளோ நாள் போராடுகள்னு அவன் சொல்லியிருக்கிறான். நீங்கள் வந்து ஒரு நாளில் காலையில் இறந்தது சாயங்காலம் எடுக்கிறதுங்கிறது இது சாதாரண சாவு மாதிரி எடுக்கிறது வந்து ரொம்ப திட்டமிட்டதாக இருக்குது, அது நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த லைன் அண்டர்லைன் பண்ணி இன்றைக்கி ரஜினிகாந்தன் விடுதலை சிறுத்தையில் இருக்கிறார் வழக்கறிஞர், அவர்கிட்டையும் அப்புறம் கயல்வெளி இன்னொரு பிரஜித்தனோட பேத்தி இருக்கிறாங்க அங்கே இருக்கண்ணி கயல், அவங்ககிட்டையும் அப்புறம் வந்து இன்னொரு வழக்கறிஞர் இருக்கிறாங்க அந்த அவங்ககிட்ட அண்டர்லைன் பண்ணி கொடுத்துட்டு இதை நீங்கள் மேடையில் போய் பேசுங்க, இந்த லைனை அண்டர்லைன் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான், இன்றைக்கி பணத்தை நீங்கள் உடல் எடுக்கக்கூடாதுன்னு இந்த லைன் அண்டர்லைன் பண்ணி பேசுங்கன்னு சொல்லி அவர் எமோஷனலாக பேசினார். அதுக்கப்புறம் அந்த வழக்கறிஞரும் பேசினாங்க. எமோஷனலாக அவங்க பேசி வடிவாம்பாள் அந்த அம்மா பேர், அவங்க 2 பேரும் எமோஷனலாக பேசணும். ஒட்டுமொத்த கூட்டம் பிடிச்சி இன்றைக்கி எடுத்தால் நடக்கிறதே வேறுங்கிற அளவுக்கு எமோஷனலாகி எடுக்க முடியாமல் ஆயிடுச்சு. அதற்கு பிற்பாடு தான் என்ன பண்ணாங்க, எல்லாரும் வந்து இன்றைக்கி எடுக்கிறதுல முடிவு பண்ணிவிட்டு விசிகா தலைவர் வந்து அறிவிக்க வராரு, இந்த மாதிரி வந்து இன்றைக்கி நாங்கள் சொல்ல வர்றாரு. இவங்க அனுமதிக்கவே இல்லை, எடுக்க சொல்ல வராருன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெள்ளை
வெள்ளையன் வந்து பேச வர்றாரு, அவரையும் பேச விடலை. நீ இன்னைக்கு தான் எடுக்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இல்லை இன்னைக்கு எடுக்கலைன்னாங்க, நாளைக்கு தான் எடுக்கிறோம் அப்படின்னு அதை மாற்றினதுனால தான் சீமான் வந்தார். இல்லைன்னா சீமான் வந்திருக்க முடியாது. சொல்லுங்க சீமான். மறுநாள் வந்தார், எனக்கு ஃபோன் பண்ணார். மத்தியானம் அவர் மணிவண்ணன் எல்லாம் வராங்க. தோழர் எங்கே இருக்கிறீங்க? நானும் அப்பாலாம் வரோம். அப்பான்னா யாருன்னு தெரில. அப்போ எனக்கு மணிவண்ணன் அப்பாலாம் வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கே இருக்கிறீங்கன்னா பாரத ராஜா எல்லாம் வந்தாங்க. சீமானோட அரசியல் பின்புலம் இதுதான். அந்த முத்துக்குமார் மரணத்தில் கூட அவர் ஷூட்டிங்கில் தான் இருந்தாரே தவிர அந்த இஷ்யூ அவர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் அவரும் ரொம்ப நெருக்கம் மாதிரியும், முத்துக்குமார் மாபெரும் தியாகி மாதிரியும், முத்துக்குமாருக்கான ஃபுல் சோர்ஸ் அவருக்கு தாங்கிற மாதிரியும் என்ன பண்ணுறாரு, சாதி சார்ந்த பின்புலத்தோட ஒரு தன்னோட அடையாளமாக மாற்றிக்க பார்த்தாரு. இதுதான் சீமான். சீமானுக்கு பெரிய அரசியல் கொள்கையோ அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து இளைஞர்கள் மத்தியில் அவர் பேச்சை கேட்கும்போது எமோஷ்னலாக பேசி ஈர்க்கிற மாதிரியான ஒரு பேச்சு ஆற்றல் அவர்கிட்ட இருக்கிறதுனால அவர் எதையும் பேசுவார், என்ன வேணுமாலும் பேசுவார். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் அவரை அரசியலுக்குள்ள கொண்டு வரணும், அவருக்கான இடத்தை கொடுக்கணும்னு நீங்க எல்லாம் இல்ல, நான் கொடுக்கணும்னு சொல்லல. அவர் வரல அப்படின்னா அவருக்கான அன்னைக்கு அரசியல் இல்லாம அத அன்னைக்கு உண்மையில் சொல்லணும்னா எல்லாரும் ஒரே இல்ல அன்றைய சூழல்ல இருக்கு பண்றீங்கன்னா அது அவரோட வளர்ச்சி. ஆமா, அன்றைய சூழல்ல அவர் பெரியார், இன்னும் சொல்றேன், பெரியார் இன்னைக்கு பிரபாகரன் குறித்து இன்னைக்கும் இல்லை பிரபாகரன் குறித்து அவர் பேசுறதுல பொய் தான், உண்மை கிடையாது, மிகைப்படுத்தப்பட்ட பொய். பிரபாகரன் மேல ஒரு ஈடுபாடா பேசுறாருலாம் கிடையவே கிடையாது. பிரபாகரனை சந்தித்ததாவோ அல்லது சந்தித்த சில நிமிடங்களோ சந்திக்காம சொல்ற கதைகள் தான் அதிகம். அது எல்லாமே அவர் எடுக்கிற சினிமாவுக்கு சொல்ற சீன் மாதிரி தான். அவர் ரொம்ப மொக்கையா சினிமா எடுப்பாரு. ஆனா கதை பாத்தீங்கன்னா மேடையில பிரமாதமா சொல்லுவார். சினிமாவில் கதை ரொம்ப மொக்கையா சொல்லுவாரு, மேடையில கதை பிரமாதமா. ரசிச்சு ஆதரிச்சவங்க தானே அந்த மேடையில நாங்க ரசிக்கலாம் இல்ல, அவர் வந்து பெரியார் குறித்து பேசுறாருங்கிற புள்ளியில நான் அவர் ஆதரிச்சேன். அது உண்மைதான். ஏன்னா அன்னைக்கு வந்து பெரியார் குறித்து அவர் தீவிரமாக பேசும்போது அவர் கடுமையான எதிர்ப்புகள் வந்தது. RSS தமிழகம் முழுக்க தழுவிய தலைவர் அவரை தனிமைப்படுத்தி அவருக்கான போராட்டங்கள் நடத்தும் போது அவருக்கு ஆதரவான போராட்டங்கள் நடத்தணும். ஆனால் அவரோட விடுதலை புலி ஆதரவு பேச்சில் நான் என்றைக்குமே பயணம் பண்ணதில்லை. அவர் பேச்சே ரெண்டாக இருக்குங்க. முதல்ல வந்து என்ன பண்ணார், பெரியார் புகழ்ந்து பேசுவார். பேசும்போது என்ன சொல்லுவார், அன்னைக்கே சொன்னார், ஐயா கூத்தாடியார் ராஜாவாக்கணும், அவன் கூத்தியாரை மந்தியர் ஆக்கிடுவான்னு சொன்னார், ஆக்கிட்டு போயிட்டான் எம்ஜிஆர்னு பேசுவார் ஒரே பேச்சில். ரெண்டாவது பேச்சில் பிரபாகரனை பற்றி பேசுவார். பேசும்போது நமது தலைவர் பிரபாகரன் அவர்கள்லாம் பேசிட்டு நமது மாநில தலைவர் பிரபாகரனுக்காக ஒப்பற்ற தலைவராக அவர் அர்ப்பணித்த தலைவர் யாரென்றால் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் பாரு, ஒரே பேச்சில். இதுதான் சீமான். ஆனா அது ரெண்டுமே அவர் பண்ணிருக்காருங்கிற பார்வையில அவர் பேசியிருக்கலாம்ல. இல்ல, அதுதான் நீங்க ஒரு விமர்சனம் நீங்க வைக்கிறீங்க, விமர்சன கண்ணோட்டம் இருக்கு. திமுகவை பற்றியும் ஒரு பக்கம் அவங்களுடைய புகழ் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாலும் அதே மேடையில விமர்சனமும் நீங்க வைக்கிறீங்க. கலைஞர் எவ்வளவு தூரம் வந்து பார்ப்பனர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஒருத்தர் ரெண்டு விதமா அவங்க ஒரே சம்பவத்தில் எனக்கு நம்ம சொல்லும் போது நீங்க சொல்ற துணி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல நீங்க எம்ஜிஆர் மீது விடுதலை புலி ஆதரவாக இருந்ததால அப்படி பேசுறதுன்னு சொன்னா இழிவான குறியீடு நீங்க பெரியாரிஸ்டா இருந்து நீங்க பேச மாட்டீங்க. நீங்க பெரியாரிஸ்டா இருந்து மிக கடுமையா வந்து பிரபாகரனை ஆதரிச்சு நீங்க பேசிட்டீங்கன்னு சொன்னா அவர் ஈழ விடுதலைக்கு ஆதரவு தெரிவிச்சார் என்பதற்காக அதே மேடையில் நீங்க அவர் ஆதரிச்சு அந்த வார்த்தைகள் சொல்ல மாட்டீங்க. இது என்னன்னா அந்த பகுதி பேசிட்டார்ல, அது பறந்துட்டார், அவ்வளவுதான். பெரியாருக்காக அது இங்கன்னா அது வந்து ஒரு மேடையில பிழைப்புவாதமா பேசுவாருங்கிற, எதை வேணுமாலும் பேசுறதுக்கான, இதை பேசுறேன் இங்க கை தட்டுவாரு, அங்க பேசுறேன் அங்க சொல்லுவாருங்கிற அந்த கண்ணோட்டம் அப்பவே அவர்கிட்ட இருந்தது. அப்போ இவர் பிரபாகரனை பற்றி நல்லா பேசுகிறார் என்பதற்காக பெரியார் இயக்கங்கள் தொடர்ந்து அவரை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், அவர் பெரியார் இயக்கத்தை பயன்படுத்திக்கிட்டாரு. பெரியார் இயக்கம் அவரை ஆதரித்து வளர்த்து விட்டாங்க. அதற்கு பிற்பாடு பெரியார் இயக்கம் அவரை எதிர்த்து வளர்த்து விட்டாங்க. இன்னைக்கு சீமான் வந்து எக்ஸ்ட்ரீமா போயிருக்கிறதுக்கு ரெண்டுமே பெரியார் தான் காரணம். இப்போ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு இதுல சீமான் தரப்புல சொல்றது என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் பிரபாகரன் அவர்களை உயிர்ப்புடன் அவர் வச்சிருக்கிறாரு. அப்போ வந்து அந்த பேஸை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போட்டோ விஷயத்தை எடுத்துட்டு வரீங்க. நீங்க இவ்வளவு நாளா யாரும் எதுவும் சொல்லல, இன்னைக்கு இதை வந்து வர்றீங்க. அதுல உயிர்ப்புடன் அவர் பிரபாகரனை வச்சிருக்கல, அவரை வச்சிருக்கிறாரு. பிரபாகரன் மேல தன்னோட அரசியலை கட்டமைச்சு தான் ஒரு மிகைப்படுத்த பிரபாகரனை தாண்டிய ஒரு மாவீரனாக தன்னை சித்தரிச்சுக்கிறார். பிரபாகரன் என்ன பண்றாரு, நீங்க நல்லா நெருங்கி பார்த்தீங்கன்னா சீமான் பேச்சு, சீமான் பிரபாகரனே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் பயன்படுத்துறாரு. இந்த ஃபோட்டோவில் எப்படி டம்மியாக பயன்படுத்தினாரோ பிரபாகரன் இவரை கொண்டாண்டதாகவும் இவரை சிலாகிச்சு பேசினதாகவும் இவருக்கு செஞ்சதாகவும் இவருக்கு சமையல் பண்ணி கொடுத்ததாகவும் இவருக்கு துப்பாக்கி சூட கற்றுக் கொடுத்ததாகவும் இவரோட உதவியாளர் மாதிரியான ஒரு துணி அதில் இருக்குதுன்னா அப்போ பிரபாகரனும் நானும் நெருக்கமாக இருக்கிறோங்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் அவர் தான் எனக்கு எல்லாம் சொல்லலாம். ஆனால் அவர் சொல்கிற துணி பார்த்தீங்கன்னா பிரபாகரன் பின்புலமாக வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் செல்வாக்கு பெறுவதும் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் மடியில் செல்வாக்கு பெறுவது தான் அவரோட நோக்கமாக இருக்குது. இதில் முன்னாள் போராளிகள் சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த இறுதி போரின் போது அதற்கு பிறகும் சரி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பிரபாகரன் அவர்கள் பின்பு போகிறதோ அவரை கொண்டாடுறதோ அடுத்த கட்ட ஈழ நடவடிக்கையில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவோ
சீமானை வைத்து அவரை ஆதரித்து முன்னிறுத்தி ஒரு அரசியல் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை எப்படி மடை மாற்றம் பண்ணிட்டாங்க? சீமானை முன்னிறுத்தி வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சூழலை பார்த்தா அதுதான் ஒரு உறுதியா இருக்கும்னு தோணுது. இது யாரு பொறுப்பேற்றுக்கிறது? இதுக்கு எல்லாரும் தான் பொறுப்பேற்றுக்கணும். சீமான் தான் அதுக்கு. இன்னைக்கு சீமான் நீங்க சொல்ற மாதிரி பெரியார் கருத்துக்களுக்கு எதிராக இல்லை, தமிழ் தேசிய கருத்துக்களுக்கு எதிராக பிரபாகரனை முன்னிட்டு கட்டமைக்கப்பட்ட தமிழ் தேசிய கருத்தை காணாம பண்ணிட்டார். இன்னைக்கு அவர் காணாம பண்ணிட்டு நீங்க நல்லா இருக்கிறீங்க. விடுதலை புலி ஆதரவெல்லாம் அவர் பேசுறது இல்லை. நல்லா கவனிச்சிங்கன்னா பேச முடியாது அவரால். பிரபாகரன் வந்து அப்போ பிரியமா இருப்பாரு, அப்புறம் அண்ணன் என்கிட்ட பாசமா இருந்தார், நான் போயிட்டு வந்தேன்னு சொல்லி ரொம்ப டெக்னிக்கலா சட்ட ரீதியா பாதுகாப்பா பேசுறாரு. பேசிட்டு என்ன பண்றாரு, யாரை விமர்சிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இந்திய தேசியம் குறித்து அவர் பேசுறது இல்லை. அல்லது வந்து இவர் சொல்ற மாதிரி காங்கிரஸ் அன்னைக்கு காங்கிரஸ் தான் எங்களுக்கு பண்ணிருச்சு கூட காங்கிரஸ் குறித்து பேசுறது இல்லை, பாஜக எதிர்ப்பு பேசுறது இல்லை. மாறாக எது குறித்து பேசுறாரு, திமுக எதிராக பேசுவது, பெரியாருக்கு எதிராக பேசுவது என்பது திட்டமிட்டு உளவுத்துறையின் வேலையாகத்தான் அது இருக்க முடியுங்கிறது தெளிவாக தான் இருக்குது. அதுக்கு பொறுப்பேற்பது யார், இதை செய்தது யார்? நீங்க சீமானை எவ்வளவு வேணாலும் தாக்கிக்கலாம், ஆனா இந்த உள்ளுக்குள்ள அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கருப்பொருள் இருக்கு பாத்தீங்களா, அப்ப இதுக்கு பின்னாடி காரணமா இருந்தது பெரியாரிஸ்டுகள், திராவிட இயக்கங்கள். இல்ல பெரியாரிஸ்டுகள் திராவிட இயக்கங்கள் மட்டும் இல்ல, இதுல எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இல்ல நீங்க கேட்கறது, நீங்க பொறுப்பேற்றுக்கிறதுன்னு சொல்லும்போது சீமானை சேவ் பண்ற மாதிரியே பேசுறீங்க. இதுல குற்றவாளி சீமான் தான். அவங்க எல்லாம் அது வெளியில வந்து நீங்க அதை பத்தி பேச ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆகுது. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்ற குற்றவாளியா ஒருத்தர் உருவாகி இன்னைக்கு அவரை அடையாளம் படுத்தி இன்னைக்கு வந்திருக்கிறாரு. இந்த மாதிரியான இஷ்யூஸ்ல வந்து இவ்வளவு மோசமா போறாருங்கிறதுனால தான் இவ்வளவு எதிர்ப்போட அவர் கண்டிக்கிறாங்க. அவர் சொல்லும் போது நீங்க கவனிச்சீங்களா, ராஜ்குமார் சொல்லும் போது நான் வந்து சொன்னேன், அவர் செங்கோட்டையன் அவரது மூலமா தான் அறிமுகமானாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், என்னங்க அது கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்க, எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். விடு ஒரு தலைவர் வளர்ந்துட்டு போகட்டும், நமக்கு வேணும் தான் அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படிங்கிறாங்க. அப்போ அதற்காகவே இதெல்லாம் அப்படியே கொண்டு போகப்பட்டது. ஆமா அது தலைவர் வந்து வளர்ந்துருக்கிறாரு, எவ்வளவோ கேவலமா வளர்ந்துருக்காரு தலைவர். எதிர்பார்த்தது ஒண்ணு நடந்தது. ஆமா இல்ல அவங்க அது எனக்கு ராஜ்குமார் என்ன நோக்கத்துல பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. எடிட் பண்ண போட்டோ தான் வச்சுக்கோங்க. இப்போ ராஜ்குமார் ஏன் இவ்வளோ லேட்டாக சொல்கிறாரு, ஏன் முன்னால் சொல்லலை அப்படிங்கிற காரணமாக ராஜ்குமார் நோக்கி நம்ம கேட்க தான் செய்யறோம். இப்போ சீமான் மிக மோசமாக பேசுவது இப்போ தான் பேசுகிறாருன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கிறாரு, இதோட கேவலமாலாம் பேசியிருக்கிறாரு. இப்போ இவ்வளவு நாள் அமைதியாக இருந்த ராஜ்குமார் இப்போ ஏன் அதை வெளியிடுறாருங்கிற கேள்வியும் அதை சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் ஒரு 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 குரூப்பை உருவாக்கி வச்சிருக்கிறாருல, அந்த பசங்க பிரபாகரன்கிட்டே அவர் டம்மியாக தான் இருக்கிறாருன்னு தெரிய வைக்கிறதுக்கு தான், அவங்க தெளியணுங்கிறது தான். நன்றி, மகிழ்ச்சி, நல்லது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.